இன்றைய தினம் விஷ்ணு சகசர நாமம். இந்த விஷ்ணு சகசர நாமம் காலை மாலை 2 வேளையும் எல்லா வீடுகள்லேயும் ஒலிக்க வேண்டிய ஒரு மந்திர சொல். நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே ஒரு இனம் புரியாத மாற்றத்திற்கு வருவோம். ஏன்னா அவ்வளவு நன்மைகள் உண்டு. நம்ம நாராயணனுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த சிறப்பு குறித்து ஒவ்வொரு புத்தகம் பலரும் எழுதியிருக்கிறார்கள். இன்றைக்கி வேலுக்குடி சாரோடது ஒரு மாதிரி இருக்கும், துஷ்யந்த் ஸ்ரீதரோடது ஒரு மாதிரி இருக்கும், ஊவே வெங்கடேஷ் அவர்களோடது ஒரு மாதிரி இருக்கும், கருணாகராச்சாரியாவோடது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பலவற்றையும் நாம் நுட்பமாக கேட்கின்ற போது ஒரு புதிய வடிவம் நமக்கு கிடைக்கும். அதில் டாக்டர் ஊவே வெங்கடேஷ் அவர்கள் 1000 நாமங்களுக்கு விளக்கம் சொல்கின்றார். அதை கேட்கின்ற போதெல்லாம் இதயம் பனிக்கிறது. 168வது திருநாமம் விரக்னே நம. விரக்னே நம அப்படிங்கிறது தான் இந்த திருநாமம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தீய எண்ணங்கள் கொண்டவனை கூட இந்த திருநாமத்தால் மாற்றத்தை உண்டு செய்ய முடியும். அப்போ முரடனை கூட மனுஷனாக மாற்றலாம். இதான் எளிமையாக சொல்லணும்னா, முரடனை கூட மனுஷனாக ஆற்றலாம். மனிதத்தன்மை இல்லாதவனை கூட மனிதனாக மாற்றக்கூடிய நாமம் விரக்னே நம. இது எத்தனாவது திருநாமம்? 168வது திருநாமம் விஷ்ணு சகசர நாமத்தில். இதை உங்களுக்கு ஒரு கதையாக சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக புரியும். காஞ்சிபுரம் பக்கத்தில் முக்கூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த முக்கூரில் ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர், படித்தவர், ஒரு மகானுக்குரிய அத்தனை மாண்பையும் பெற்றவர் முக்கூர் ராஜகோபாலாச்சாரியார். ஒரு நாள் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வருகின்றார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு வருகின்றார். அங்கு சில வழிப்போக்கர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உடையவன். இந்த முக்கூர் ராஜகோபாலாச்சாரியாருடைய உருவத்தை பார்க்குறான். அப்படி குடுமி, நெற்றியில் பெரிய திருமண், அப்படி மார்பில் முப்புரி நூல் பூணல், இடுப்பில் பஞ்சகஜ வேட்டி, உச்சி குடுமி, திருமண், முப்புரி நூல், பஞ்சகஜம். இதை பார்த்தோன்னே கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்றான். அவர் வேடிக்கையாக கேட்டார், ஏன்பா என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு? உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது அப்படின்னார். அப்படி சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லும்போது மற்ற வழி பஸ்ஸுக்காக காத்திருந்தவங்க சொன்னாங்களாம், அவன்கிட்ட வாய் கொடுக்க வேண்டாம் சாமி, ரொம்ப முரட்டு பையன், ரொம்ப முரட்டு பையன், ஏட்டிக்கு போட்டி பேசுவான், விடா கண்டான் கொடா கண்டாவன், அவன் ஒரு முரட்டு சுபாவம் உடையவன். ஆனால் முக்கூர் ராஜகோபாலாச்சாரி எதை பற்றியும் கவலைப்படாதவர். ஏன்? அவர் தான் விக்ரனே நமக சொல்லக்கூடியவராச்சே. விஷ்ணு சகசர நாமத்தினுடைய 168வது திருநாமம் என்ன? விரக்னே நம. விரக்னே நம. இதை அப்படியே உச்சரிக்கக்கூடியவர். அவர் அதை பற்றியெல்லாம் பயப்படல. ஏன்பா அப்படின்னு கேட்டார். ஏன்பா அப்படின்னு கேட்டார். அந்த வழிபோக சொன்னால், சாமி உங்கள் கையை கொடுங்க, நான் பீடி சிகரெட் பற்ற வைக்கணும். என் கையை கொண்டு எப்படிப்பா பற்ற வைப்பான்னு? இல்லை, நல்ல வேதம் படித்த திறமையான அந்தணர்கள் கையில் அக்னி இருக்குது, அக்னி இருக்குது, அந்த அக்னியிலேருந்து நெருப்படுத்திக்கலான்னு நினைக்கிறேன், அந்த அக்னியிலேருந்து நெருப்படுத்திக்கலான் இருக்கேன், அதுக்காக தான். அவர் சிரித்தார். மகிழ்ச்சி தான்ப்பா, நீ கேட்டது உண்மைதான், கையிலேருந்து அக்னி வர வைக்க முடியும். ஆனால் பாரு, இது இரவு நேரம், மாலை பொழுது நெருங்கிடுச்சு, சூரியன் அஸ்தமனம் ஆகப்போகுது, இருள் வரப்போகுது. நான் இந்த மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இருள் வந்துருச்சுன்னா கையிலேருந்து நெருப்பு வராது. ஆனாலும் நெருப்பு வர வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன சொல்லுங்கன்னா, அவன் கொஞ்சம் கம்பீரமாக, உன் தாயாரை கூட்டிகிட்டு வா. உன் தாயார் தான் கற்பு மேலே சத்தியம் பண்ணால் உதிக்கக்கூடிய சூரியனோ மறையக்கூடிய சூரியனோ கொஞ்சம் தள்ளி போட்டுப்பாங்க. உதிக்கக்கூடிய சூரியனோ மறையக்கூடிய சூரியனோ கர்ப்பிணி பெண்கள் தன் கற்பின் மீது சத்தியம் வைத்தால் அந்த இயற்கையை கொஞ்சம் தள்ளி வச்சுப்பாங்க. உன் தாயாரை கூட்டிகிட்டு தன் கற்பு மேலே சத்தியம் பண்ண சொல்லு, இயற்கை கொஞ்சம் மெதுவாக தள்ளி வைக்கும். அதுக்குள்ளே நான் மந்திரத்தை சொல்லுவேன், நீ நெருப்பு எடுத்துக்கலாம்.
உங்களுடைய இயற்கை விளையாட்டுக்கு என் தாயாரை அழைச்சி அவங்களுடைய கற்பு பற்றி நீங்கள் கிண்டல் கேலி பண்ணுறீங்களா அப்படின்னா, அப்படி இல்லை ராஜா, நான் அப்படி சொல்வேனா? பொதுவாக மந்திரங்களில் சாஸ்திரங்களில் அப்படி தான் சொல்லியிருக்கு. நான் அதற்காக உன் தாயாரை சொன்னேனே தவிர அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து கொச்சப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கடுகளவும் இல்லை. இப்போ இவர் சொன்னார், அதுபோலத்தான் பொதுவாக வேதம் படித்த பெரிய பண்டிதர்கள் மகா அந்தணர்களுடைய கையில் அக்னி பகவான் நெருப்பு இருப்பதாக ஐதீகம். அந்த காலம் அப்படி இருந்தது. இந்த காலத்தில் நிறைய சூழல்கள் காரணமாக அது போன்று வாய்ப்பில்லை என்றாலும் நாம் அவர்களை ஒரு வணங்கத்தக்க நிலையில் வைத்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அந்த மூடன் அப்படியே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குறான், நெடுஞ்சாங்கடையாக விழுந்து வணங்குறான். இவர் சொல்ல சொல்ல விரக்னே நம விரக்னே நம விரக்னே நமன்னா. நான் இந்த கதையை உங்களுக்கு ரொம்ப இன்னும் இப்படி முடிக்கிறேன். பூலோக வைகுந்தம்னு நம்ம கொண்டாடுறோமே, ராப்பத்து பகல் பத்து பார்த்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு ரங்கா 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 ரங்கான்னு அந்த ஸ்ரீரங்கத்து கதவுகளை திறந்து வணங்குகிறோமே, அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய ராஜகோபுரத்தை கட்டித்தந்து அகோபில மடத்தினுடைய 44வது பீடாதிபதியாக, அகோபில மடத்தின் 44வது பீடாதிபதியாக மக்களால் முக்கூர் அழகிய சிங்கர் என்று கொண்டாடப்பட்ட அந்த அற்புதமான ஞான குருதான் இதற்கான விளக்கத்தை சொன்னவர். அவர் திருவடியை சேவிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.